Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சார் இப்போ ஆதவர்ஜுன் அடுத்து என்ன செய்ய போறாரு? அவருக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் யாருமே தெரியாது, இந்தியாவிலே தெரியாது. 2 வருஷத்துல இவ்வளவு லைம் எடுக்கிறது கிட்டத்தட்ட அண்ணாமலையோட கொஞ்சம் ஷார்ட் டர்ம். அண்ணாமலைக்கு வந்து மொத்தமா ஒரு 4 வருஷம் பொலிட்டிக்கல் கரியர். அவர் 4 வருஷம் இருக்காரு. அவரோட சரிபாதி 2 வருஷம் இங்க வந்துட்டாரு பாருங்க. அவர் பின்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானுங்க. இன்னைக்கு தானே திரைக்கு முன்னாடி வந்திருக்காரு, சரிங்களா? அது மக்கள் முன்னாடி வர்றது வேற ஐடியா. யாரும் ரங்கராஜ் பாண்டே கேட்டீங்கன்னா 10 ஐடியா கொடுப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே நின்று ஜெயிப்பாராங்கிற கேள்வி வேற பதில் வரும். உங்களுக்கு புரியுங்களா? பிரசாந்த் கிஷோர் வந்து 100 பேர் ஜெயிக்க வச்சார். அவர் கட்சி என்ன ஜெயிப்பார்? திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு சதி நடக்குது. அந்த சதியில எல்லாரும் இப்படி ஒன்றிணைறாங்க. அப்படி சதியெல்லாம் கிடையாது சார், வெளிப்பட முயற்சி சார். இதுக்காக நீங்க ஆட்சியை கவுக்கணும்ன்றீங்க. உங்க ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது. நான் அதான் தப்பு சொல்லுவேன். அவங்க ஆட்சி வேணாம் நினைக்கிறீங்க, உங்க ஆட்சி வேணும், அவ்வளோ ஃபார் நோ ரீசன் வச்சுக்கோங்க. அதை மாதிரி தான் விஜய் ட்ரை பண்ணுவாரு. எதுக்கு விஜய் திமுக நல்லாட்சி பண்ணது பண்ணல நான் ராமராஜ்யமே நடந்தாலும் கவுத்த பாப்பாரு. இதற்கு பிறகு விஜய் என்ன மாதிரியான முடிவுகளுக்கும் அல்லது அடுத்த கட்ட நகருக்கும் விஜய் கல் அடிச்சுட்டே இருப்பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, பாறை வந்து உடையில, கோட்டை சோறு உடையிலன்னா கையை வச்சு தட்டி பார்ப்பாங்க, இப்படி இல்லைன்னா கல்லை வச்சு அடிச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கடப்பாறை வச்சு அடிப்பாங்க, பீடிங் வச்சு அடிப்பாங்க. ட்ரை பண்ணி அவங்களுக்கு கோட்டையை உடைக்கணுங்கிற ஒரு நோக்கங்க. ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க கூட்டணிக்கு எல்லாத்துக்கும். அது ஒரு கூட்டணிக்கு ஏன் இவ்வளோ ட்ரை பண்றாங்க? அப்ப இவங்க தன்னம்பிக்கையில தன் பலத்துல வரல போல அப்படின்ற. திமுக எந்த பலத்துல இருக்குதோ அதே பலத்துல தான் எல்லாருக்கும். ஒருவேளை ஆதவர்ஜுன் கையில் தான் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் தான் திரும்ப இருக்கார், விசிகா இருக்கு அப்படின்ற அந்த விமர்சனத்தை நிறுத்தணும். அப்படி ஒருத்தருக்கு கட்டுப்படுறவர் இல்லை அப்படின்னு எல்லாரும். அவர் வந்து எல்லாத்தையுமே ஆதரிக்கிறார். ஆதவர்ஜுனா செய்கிற கழகம் நமக்கு தான் நன்மைன்னு அவருக்கு தெரியும். திரும்ப திமுக கூட்டணி தனியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 19, 21, 24 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். 80-90% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. அப்போ 2026 அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்குதான். அப்போ கூட்டணியை உடைச்சாதான் வேற எதுவும் பண்ண முடியும். உடைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ கூட்டணியை உடைக்கிறது தான் விஜயோட பிளான்னா அதை புரிஞ்சு எல்லாருடைய பிளான். அதை சுதாரிச்சு திரும்ப போகாம இருந்துட்டார். இன்னைக்கு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இன்னைக்கு போல இன்னைக்கு இங்க இருக்கிறாரு, நாளைக்கு என்ன யாரையுமே சொல்ல. நான் வந்து திருமாவளவன் கட்சி ஆயிடுவாருன்னு நான் சொல்ல வரல. யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது நான் சொல்லிட்டு வரேன். அதிமுக இல்லாமல் ஒரு வெற்றி இல்லை, திமுகவினுடைய இந்த கூட்டணியை உடைக்காமல் யாருக்குமே வெற்றி இல்லைங்கிறத சொல்லிடுறேன். இப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு தான் விஜய் திமுக கூட்டணியை எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு மட்டும் இல்லை, இது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், திரு அண்ணாமலைக்கு. சார் இப்போ ஆதவர்ஜுன் அடுத்து என்ன செய்ய போறாரு? அவர் எல்லாமே லாபம் தான். எல்லாரும் சேர்ந்து அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆதவர்ஜுனாவை லைம் லைட் கொண்டு வந்தாச்சு. அவருக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் யாருமே தெரியாது, இந்தியாவிலே தெரியாது. உங்களுக்கு ஆதவர்ஜுனாங்கிற பேரை முதல்ல பகில் பண்ணீங்க 1947 48 வெல்லும் ஜனநாயக மாநாடு அந்த சமயத்துல அதான் ஒரு 47 இருக்குமா, 1947 48 எத்தனை வருஷம் இருக்கும்? 1-2 வருஷம் 2 வருஷம் இருக்குமா, அவ்வளவுதான். 2 வருஷத்துல இவ்வளவு லைம் எடுக்கிறது கிட்டத்தட்ட அண்ணாமலையோட கொஞ்சம் ஷார்ட் டர்ம். அண்ணாமலைக்கு வந்து மொத்தமா ஒரு 4 வருஷம் பொலிட்டிக்கல் கரியர். அவர் 4 வருஷம் இருக்காரு. அவரோட சரிபாதி 2 வருஷம் இங்க வந்துட்டாரு பாருங்க, முடிச்சாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா எந்த ஆதவர்ஜுனான்னு யாருக்கு, நடிகரான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனா பிகேம காமன். யமகாவும் ஹூண்டாயும் எப்படி தமிழ் பேரா மாறிச்சோ அது மாதிரி ஆதவர்ஜுனாங்கிறது தமிழ் கூறு நல்லுலகம் பூரா தெரிஞ்ச பேராயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா தேவேந்திரனுக்கு ஒரு நன்றி சொல்லணும் சார். ஸோ இது அவருக்கு நல்ல எல்லாம் அவரவர் எடுக்கிற முடியும். அவருக்கு தான் முதல்ல இந்த மொத்த இன்சிடென்ட்லேயே மொத்த சினாரியோலே ஃபர்ஸ்ட் லாபம் அவருக்கு தான். இன்னைக்கு நீங்க கேட்டீங்களா அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு, அவர் எடுத்து என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன, அவர் என்ன செய்வாரோன்னு வந்துருச்சுல. அவர் பின்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானுங்க. இன்னைக்கு தானே திரைக்கு முன்னாடி வந்திருக்காரு, சரிங்களா? அது மக்கள் முன்னாடி வர்றது வேற ஐடியா. யாரும் ரங்கராஜ் பாண்டே கேட்டீங்கன்னா 10 ஐடியா கொடுப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே நின்று ஜெயிப்பாராங்கிற கேள்வி வேற பதில் வரும். உங்களுக்கு புரியுங்களா? பிரசாந்த் கிஷோர் வந்து 100 பேர் ஜெயிக்க வச்சார். அவர் கட்சி என்ன ஜெயிப்ப, நான் தோற்றுருவாங்கன்னு சொல்ல, களம் வேறன்னு சொல்ல. விசிகாலையுமே நிறைய இணையத்துல பார்க்கும் பொழுது சார், விசிகா ஆதரவாளர்களே கூட ஆதவர்ஜுன் வந்து சரியா தானே பேசினாரு, அல்லது ஏன் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அந்த டோன்ல இப்ப பேசுறத. ஆமா, அதனால தான் நான் சொல்றேன். அதுல வந்து அவர் குரல் திருமாவளவன் வந்து முரண்பட்ட கருத்தை அவர் தெரிவிக்கவில்லை. சார் இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் அதிமுக இருந்தும் ஒரு குரல், ஆமாமா திருமாவுக்கு நெருக்கடி இருக்குதான் அப்படின்னு KP முனுசாமி உள்ளிட்டவர்கள் பேசுறது. அவங்க அப்படிதான் கணிப்பாங்க. திருமாவளவன் வெளியே வரணும் எல்லாருமே விரும்புவாங்கல்ல. அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 2 தடவை ஊதி பார்ப்போம். கொஞ்சம் புகையிற மாதிரி தெரியுங்கன்னா ஊதி தான் சொல்லுவாங்க. எல்லாரும் ஊதி சொல்லுவாங்க. ஊதி இந்த புகைஞ்சா அவங்களுக்கு தான் லாபம். அது எப்படி அவங்க அடையாம இருப்பாங்க. நான் சொன்ன பாஜக பேசுன்றேன். யாருடைய கட்சி கண்ட்ரோல்ல கட்சி இருக்குன்னு அண்ணாமலை பேசினாரா இல்லையா? யாருடைய கண்ட்ரோல் இருந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம்ல. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதவர்ஜுனா கையில் இருக்கா, திருமாவளவன் கையில் இருக்காங்கிற கேள்வி. யார் கையில் இருந்தா உங்களுக்கு என்ன? எல்முருகன் கையில் இருந்தாலும் தமிழிசை இந்த கையில் இருந்தாலும் அண்ணாமலை தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஜேபி உங்க கட்சி நீங்க பண்ணிக்கங்க அப்படிதானே சொல்றீங்க. அது மாதிரி அதை கட்சி யார் கையில் இருந்தானே ஏன் அதை சொல்றாரு? அங்க ஒண்ணு புகஞ்சா எல்லாருக்குமே லாபம் தானே. அது ட்ரை பண்ணிட்டு
ஊதி ஆமா செய்வாங்கல்ல, எல்லாருமே செய்வாங்கல்ல. ஒருவேளை ஆதவ் அர்ஜுன் கையில் தான் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுல தான் திருமா இருக்கார், விசிக இருக்கு அப்படின்ற அந்த விமர்சனத்தை நிறுத்தணும். அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக கூட திருமாவளவன் அப்படி ஒருத்தருக்கு கட்டுப்படுறவர் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். திரு ரவிக்குமாரா திருமாவளவன் கூட கேள்வி வர முடியாது. திரு வன்னியரசா திருமாவளவன், திரு செல்லப்பெருந்தையா திருமாவளவன் கேள்வி வந்துச்சு. உங்களுக்கு மனசு ஞாபகமா இருந்தாரு, செல்லப்பெருந்தை விடுதலை. ஆமா, அதனால அவர் திருமாவளவனா செல்லப்பெருந்தையாங்கிற கேள்வி வந்த போது ஒரு நாள் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அப்படிலாம் இல்லை. அது நீங்க அவர் திருமாவுடைய ஸ்டேச்சரை நீங்க அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் டக்குன்னு 2 நாள்ல கட்சியை கைவிட்டு போயிடுவாங்கலாம் சொல்ல முடியும். அவர் எல்லாத்தையுமே ஆதரிக்கிறார். ஆதவர்ஜுனா செய்கிற கழகம் நமக்கு தான் நன்மைன்னு அவருக்கு தெரியும். திருமா கூட்டணியை உடைப்போன்ற அந்த சிக்னல் தானே அவர் சொல்றாரு. நீங்க அந்த கூட்டணியால தான் ஜெயிக்கலான்னு இருக்கீங்க. ஆனா கூட்டணியினால தான் ஜெயிக்க. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டேன். அது இவங்க ஜெயிப்பாங்களா, விஜய் வருவாரா, நாம் தமிழர் வருமா, பாஜக வருமா, அதிமுக வருமா, யாருக்கும் வெற்றி இல்லைன்ட்டேன். அங்க முடிஞ்சு வச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக் அவங்க அவங்களுடைய ப்ரூவன் அலையன்ஸ் சார். அது அந்த வெற்றி கூட்டணி ப்ரூவன் அலையன்ஸ். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்திய கூட்டணி ஒரு ஃபெயிலியர் கூட்டணி, புரியுங்களா? 37 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து ஜெயிக்க முடியல. அவங்க 37 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து பிஜேபிங்கிற தனி கட்சியோட சீட்டை கூட வாங்க முடியல. சொல்லுவேன், பிஜேபிங்கிற ஒரு கட்சி வாங்கின சீட்டை இந்த திமுக உள்ளிட்ட அத்தனை விடுதலை சிறுத்தைகள் அத்தனை வடக்கு காங்கிரஸ் வரைக்கும் அத்தனை கட்சியும் சேர்ந்து வாங்க முடியல. அப்போ அது ஒரு ஃபெயிலியர் கூட்டணி. இப்போ பொறுப்பட. அப்போ அதனால தான் மம்தா பானர்ஜி சண்டைக்கு வராங்க. சரத்பவார் ஆமாமா கரெக்ட் தான்றாரு, தலைமை சரியில்லைன்றாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் தனியாக சந்திப்போம்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாரு. இங்கே இவங்களை பிரியங்கா காந்தியை கண்ணாபண்ணா விமர்சிச்சாரு பினராயி விஜயன். ஸோ இவ்வளோ காமெடியாக போயிட்டு இருக்கு. அதனால அது ஃபெயிலியர் கூட்டணி கண்கூட பார்க்குறோம். எவ்வளோ நாள் தொடரும் தெரியாது, முடிஞ்சு வச்சுக்காது. அது அந்த கூட்டணியோடைய ஃபவுண்டரே பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்துட்டார், நிதிஷ்குமார். சரிங்களா? அப்போ ஆனால் திமுக கூட்டணி தனியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 19, 21, 24 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். 80-90% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. அப்போ 2026 அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா இருக்குதான். அப்போ கூட்டணியை உடைச்சாதான் வேற எதுவும் பண்ண முடியும். அப்போ உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பாறை. அப்போ கையால் அடைக்க முடியாது. அப்போ கடப்பாறை ட்ரை பண்ணுறாங்க. கடப்பாறை முடியாது, பீரங்கி ட்ரை பண்ணுவாங்க, உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. வெற்றி வரும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ண தானே செய்வாங்க. ஸோ அப்போ கூட்டணியை உடைக்கிறது தான் விஜயோட பிளான்னா அதை புரிஞ்சு எல்லாருடைய பிளான். அதை சுதாரிச்சு திரும்ப போகாம இருந்துட்டார். இன்னைக்கு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இன்னைக்கு போல இன்னைக்கு இங்க இருக்கிறாரு, நாளைக்கு என்ன யாரையுமே சொல்ல. நான் திருமாவளவன் கட்சி தாயிடுவாரு நான் சொல்ல வரல. யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது நான் சொல்லிட்டு வரேன். பாமக எங்க இருக்கும் சொல்ல முடியாது, தேமுதிக எங்க இருக்கும் சொல்ல முடியாது, திமுக கூட்டணி அப்படி இருக்குமா முடியாது. இதுதான் ஹானஸ்டான பதில். நாம ஒரு கூத்துமே கணக்கு போட்டு இன்னைக்கு ரைட்டிங் வச்சுட்டு நீங்க 1 லட்சம் வியூ வந்துருச்சா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். தட் இஸ் நாட் த ஃபேக்ட். 2025 டிசம்பர் வரைக்கும் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆதவர்ஜுனா பேசிட்டாரு, விஜய் பேசிட்டாரு, திரும்ப நிற்கிறாரு, டாக்கு நம்ம ஷாக் ஆகிட்டே இருக்கணும். அவங்க வேலையை பார்த்து கூலாக கம்போஸ்டாக போயிட்டு இல்லை. அதான் உடனே இன்னைக்கே அந்த முடிவு வந்துடக்கூடாது, இந்த துணி தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் இப்பயே கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்? ஸோ இப்போ அவரு சுதாரிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதான் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை இப்போ ஏற்படுத்த வேண்டியதில்லை. எனக்கு வீட்டுக்குள்ளேயே கிடைச்சிச்சுன்னா நான் வெளியே போக வேண்டியதில்லை. அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. அவருக்கு திமுகக்கு எதிரான ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. யார்கிட்ட? திருமாவளவன்கிட்ட. அவங்களுக்கு அவர் கேட்குற சீட்டு கிடைச்சிருச்சு, கேட்குற தொகுதி கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்க போறாரு. கிடைக்காது, எல்லாரும் 10 10ஓட 11 இருங்கன்னா அவர் வேற வாய்ப்பு யோசிக்க போறாரு. அதற்குன்னு நிறைய நேரம் இருக்குது. அதுக்கான கட்சி வேல்யூ ஏற்றிட்டே போறாரு. கட்சி வேல்யூ ஏற்றுறதுக்கான ஒரு படி தான் திரு ஆதவர்ஜுனோட பேச்சும். இன்டைரக்ட்லி இட் ஹெல்ப்டு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், விஜயோடைய வருகையே திமுகவுக்கான லாபம். ஒன்று, இன்டைரக்டா அவர் திமுக தான் எதிர்க்கிறாரு, ஆனால் அல்டிமேட் கெய்னர் யாரு? திமுக தான். அதுல குழப்பமே இல்லை. ஒரு அதிர்ச்சியெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட 7 முறை சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது இந்த பக்கம் ஒன்று. ரெண்டாவது, அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் முயற்சி பண்றது எல்லாருமே இந்த பக்கம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அவங்க இன்னைக்கு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. கூட்டணி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அது 25 வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். திருமாவளவர்களுக்கு தேவையான சீட்டு மரியாதை கௌரவம் கிடைச்சிருச்சு. 10 சீட்டு வாங்கிக்கங்க, 10 நீங்க கேட்டா வாங்கிக்கங்க, மற்றவங்களுக்குலாம் 6 நாள் தான். அப்போ அவர் முடிஞ்சு வச்சு திமுக கூட்டணி 3வது பெரிய கட்சி நான் தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்கி போற திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள். ஆல் ஃபைன். அவர் ஏன் அங்கே போகணும்? இல்லைன்னா அப்புறம் திருப்பி அங்கே போகிற பற்றி யோசிக்கணும். அப்போ எல்லாருமே உள்ள பேர். அவர் திரு விஜய் அவர்களை பற்றி திரு திருமாவளவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார். நம்ம பேசிக்கிற தருணத்தில், ஐ ஹாவ் நத்திங் எகெயின்ஸ்ட் மிஸ்டர் விஜய். அவருக்கும் எங்களுக்கும் முரண் இல்லை, அவரால் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. இத்தனை வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார். இத்தனை வார்த்தை மட்டும் இல்லை, திமுகவை ஒரு விமர்சிக்கிறதுல எங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது இன்னைக்கு இல்லை, வேற ஒரு பேட்டியில். சரிங்களா? திமுகவை விஜய் விமர்சிக்கிறார், அதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். திமுக இந்த கூட்டணியை உடைக்காம இன்னொருத்தருக்கு லாபம் இல்லை. அதிமுக இல்லாமல் ஒரு வெற்றி இல்லை, திமுகவினுடைய இந்த கூட்டணியை உடைக்காமல் யாருக்குமே வெற்றி இல்லைங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் திமுக கூட்டணியை எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு மட்டும் இல்லை, இது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், திரு அண்ணாமலைக்கு தெரியும். எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு சதி நடக்குது, அந்த சதியில எல்லாரும் இப்படி ஒன்றிணைறாங்க. அப்படி சதியெல்லாம் கிடையாது சார், வெளிப்பட முயற்சி சார். எனக்கு ஒன்று திமுக தோற்கடிக்கணும்னா அது எப்படி சார் சதி ஆகும்? எனக்கு புரியுது. எல்லாம் வெளிப்படையாவே செய்யும். ஆமா சார், பிஜேபி கவர்மெண்ட் தோற்கடிக்கணுங்கிற இந்திய கூட்டணி சதி செய்யறாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல கூட்டணியா இல்ல சார்,
எல்லாருமே இண்டி கூட்டணி செஞ்சா ஓகே. இண்டி கூட்டணி தவிர்த்த மற்றவர்கள் பொது தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஏற்பாடு செய்யறாங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரிலாம் நண்பர்களா சார்? எதிரிகள் தான். கேரளால, தமிழ்நாட்டுல பதில் சொல்லுங்க. கூட்டணியில ஒன்னா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல சண்டை வந்துச்சா இல்லையா மம்தா பானர்ஜிக்கு உங்களுக்கும்? டெல்லியில சண்டை வந்துச்சா இல்லையா உங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும்? அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்களா? சரி கிடையாதா? ஐடியாலஜிக்கல் எகெயின்ஸ்ட். விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்குள்ள ஒரு பொது புத்தி சொல்லுங்க, ஒரு பொது புள்ளி சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு இந்த விஷயத்துல எனக்கு சார் பிஜேபி அதான் சொல்ல உங்களுக்கு என்ன கொள்கை வேண்டி கிடக்குன்னு அதுதான் இதுல என்ன சரி வேண்டி கிடக்குன்ற உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையா தமிழ்நாட்டுல இருக்கு. ஏங்க நான் ஆட்சிக்கு ஒரு நினைச்சா அப்படி ஒரு நிலைமையான திமுக வந்து என்ன ராமராஜ்யம் கொடுக்குதா என்ன உங்களுக்கு புரியல? அப்படி எல்லாருமே சார் அங்க அவங்க மதவாதம் அது இதுன்னு ஏதோ காரணங்களை வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரணம் வைக்கல. அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்கல, நம்ம ஆட்சி வரணும், உள்ளதான். வேற ஒரு காரணம் கிடையாது. பாஜக ஆட்சியில் வரக்கூடிய தப்ப ஒன்று சுற்றி கடை சொல்லுங்க யாரையாவது. எல்லா பேராமீட்டர்லையும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கும். எல்லா பேராமீட்டரும் எவ்வளோ ரோடு, எவ்வளோ கரண்ட்டு, எவ்வளோ கேஸ் கனெக்ஷனு, எவ்வளோ விவசாயிகளுக்கான மானியம், விவசாய விளைவுகளுக்கான ப்ரைஸிங்கு எல்லாமே கூட்டிகிட்டே போகும். எல்லாமே வளர்ச்சி நிற்கும். ஒன்று கூட கீழே விழுந்துச்சுன்னு கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இப்போ எந்த பேராமீட்டர் இருக்கு 2004-14க்கும் 14-24க்கும் 10 வருஷம் சரியா கிடக்கு ரெண்டு பேர்ட்ட. எல்லா ஏதாவது ஒரு பேராமீட்டர்ல கீழே போயிருக்குன்னு சொல்லுது. ஒரு பேராமீட்டர் தான் இதுக்கு மேலே ஓப்பனாக வளர்க்க முடியும். இதுக்காக நீங்கள் ஆட்சியை கவுக்கணும்ன்றீங்க. உங்க ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது. அதான் தப்பு சொல்லுவேன். அவங்க ஆட்சி வேணாம் நினைக்கிறீங்க, உங்க ஆட்சி வேணும், அவ்வளோ ஃபார் நோ ரீசன் வச்சுக்கோங்க. அதை மாதிரி தான் விஜய் ட்ரை பண்ணுவாரு. எதுக்கு விஜய் திமுக நல்லாட்சி பண்ணது பண்ணல பொண்ணு நான் ராமராஜ்யமே நடந்தாலும் கவுத்த பார்ப்பாரு. இதற்கு பிறகு விஜய் என்ன மாதிரியான முடிவுகளுக்கும் அல்லது அடுத்த கட்ட நகருக்கும் விஜய் கல் அடிச்சுட்டே இருப்பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, பாறை வந்து உடையில, கோட்டை சோறு உடையிலன்னா கையை வச்சு தட்டி பார்ப்பாங்க, முடியலன்னா கல்லை வச்சு அடிச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கடப்பாரை வச்சு அடிப்பாங்க, பீரங்கி வச்சு அடிப்பாங்க. ட்ரை பண்ணி அவங்களுக்கு கோட்டையை உடைக்கணுங்கிற ஒரு நோக்கங்க, ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கூட்டணிக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு கூட்டணிக்கு ஏன் இவ்வளவு ட்ரை பண்றாங்க? அப்ப இவங்க தன்னம்பிக்கையில தன் பலத்துல வரல போல அப்படின்ற. திமுக எந்த பலத்துல இருக்குதோ அதே பலத்துல தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். திமுக எந்த பலத்துல இருக்குன்னு சொல்லுங்க. திமுக கூட்டணி வச்சா ராஜேந்திரம், மற்றவன் கூட்டணி வச்சா பலவீனம். உனக்கு வந்து சொந்த காலில் நிற்க முடியல, உனக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்பீங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு எல்லாரும் தான் கூட்டி ஏடிஎம் என்னது எல்லா தொண்டர்கள் போகிறான். எடப்பாடியார் என்ன சொல்றாரு? வலுவான கூட்டணி எப்பவும் கவலைப்படாதுன்றாரு. அப்போ அது வந்து ராஜேந்திரமா? எல்லாரும் கூட்டணி தேவையில்லை தான் சார் இருக்கிறாங்க. நீங்க என்ன எடுத்தோடனே வராரு, இப்பதான் புதுசா வராரு, எல்லாரும் சேர்ந்து வரவும் கூடாது. திமுக பெரிய கட்சி தானே, வலுவான குழப்பம். திமுக வலுவான கூட்டணி இருக்குல்ல. ஸோ விஜய் கூட்டணிக்கு தொடர்ந்து முயற்சிப்பார், விசிகாவை இழுக்கிறதுக்கு தொடர்ந்து எல்லா கட்சியிட்டையும் பேசுவார். அவருக்கு 2-3 கட்சி சங்கடம் தவிர வருது வாய்ப்புமே இல்லை. அவருக்கு வந்து பாஜக கூட போறதுலையும் திமுக கூட போறதையும் தவிர மற்ற எல்லா வாய்ப்புமே திறந்தாங்க. எந்த கட்சியோட அவர் எதுக்கு ஃபில்டர் பண்ணணும்? நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறதுல முக்கிய நன்றி. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.